வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இந்த முருங்காய் வந்து எங்கள் மரத்தில் 2 மரம் இருக்குது எங்கள் வீட்டில். இந்த முனையெல்லாம் வந்து பசை வச்சிருச்சு. இந்த முருங்காய் வந்து நல்லா இல்லை. இப்போ இதை வந்து அரைச்சி நான் வந்து இந்த செடிங்களுக்கெல்லாம் கம்போஸாக கொடுக்க போகிறேன். அது எப்படி கொடுக்கலான்னு பார்க்க. இப்போ இவ்வளோ கிடச்சிருக்கு. இந்த முருங்கைக்காயை வந்து இது பசையாக இருக்குது. இதை மிக்சியில் போட்டு அரைக்க வேணாம். இதை வந்து கம்போஸ்டில் வந்து நம்ம போட்டுடலாம். இது வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எவ்வளோ பசை இருக்குது பாருங்கள் முருங்கைக்காயில். இன்னும் நிறைய இருக்குது காய்ங்க. இப்போ வந்து அரைச்சிட்டேன். நல்லா இருந்ததெல்லாம் அரைச்சிட்டேன். நல்லா ரொம்ப பசையாக இருக்கிறதெல்லாம் மிக்சியில் பிசு பிசுன்னு பிடிச்சிக்கோன்னு சொல்லிவிட்டு இதை காய வைப்பேன் நான். இலை தழைகளெல்லாம் போட்டு கேனில் போட்டு நம்ம செடி நடும்போது நடலான்னு அதில் போடுறேன். இப்போ இது கூட வந்து நான் வெறும் முருங்கை காய் மட்டும் போடலை. இது வந்து வேப்பந்தழை அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் கலந்து நம்ம வந்து செடிக்கு கம்போஸாக கொடுத்துடலாம். இதில் புடலங்காய் வச்சுருக்கு, அதுக்கு கொடுக்குறேன். வேர் நிறைய இருக்குது, அதனால் ஓரம் நோண்டிட்டு ஒரு புடி போட்டு நம்ம மண்ணை தள்ளிடுவோம். அதே மாதிரி இந்த வெண்டைக்காய்ங்களுக்கெல்லாம் கொடுத்துட போகிறேன். இதுதான் நிறைய காய் வைக்குது. இது அத்தனை வெண்டைக்காய்க்கும் கொடுக்க போகிறேன். கொஞ்சோண்டு சத்து அடங்கினா கூட கொஞ்சம் காயெல்லாம் சின்னதாகிடும். அதனால் எல்லாத்துக்கும் ஒரு புடி கொடுத்துடலாம். இது மாதிரி நீங்களும் வந்து ஏதாவது கிடச்சிச்சின்னா, நம்ம தோட்டத்துலேயே நம்ம வீட்டில் இருக்கிறதே கிடச்சிச்சின்னா வீணாக்காமல் இந்த செடிக்கு ஒரு மணி நேரம் செலவு பண்ணால் போதும். இந்த காய் வந்து நமக்கு கிடச்சிரும். அது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்